அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் ஜூன் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நேரம் 7 மணி 18 நிமிடங்கள் 42 வினாடிகள் அடிப்படையில் ஜூன் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 23,398 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுகிறது. என்எஸ்சி ட்ரேடிங் ஹாலிடே அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஜூன் 17ஆம் தேதி இருக்குது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திங்கட்கிழமை சந்தை விடுமுறையினால் அன்றைக்கி க்ளோசிங் ஆகிற மிட் கேப் நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நடைபெற போகுது. ஆனால் அதில் வர்த்தகம் செய்பவர்கள் இன்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நிஃப்டியை பொறுத்தவரை இண்டெக்ஸை பொறுத்தவரைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இண்டெக்ஸை பொறுத்தவரை இப்போ வந்து இனிமேல் நம்ம வந்துட்டு இப்போ இடையில வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு, தினமும் ஒரு 300-400 புள்ளிகள் நிஃப்டியே ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும். அந்த மூமெண்ட் வந்துட்டு இனி இருக்கிறக்கூடான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அதனால் இதில் எக்ஸ்பெக்டேஷன் இண்டெக்ஸில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வர்த்தகம் செய்யணும். இப்போ இது வந்து ஜூன் 20ஆம் தேதி கான்ட்ராக்ட் பாருங்கள். 23,400 கால் 400 புட். இது நியர்பை அட் த மணின்னு நம்ம சொல்லலாம். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 150 ரூபாய் ஏடிஎம் ஸ்ட்ரைக்குன்னு இதுக்கு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு 23,400 காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு 16 புள்ளிகள். அப்போ 23,384 ஃபியூச்சர் இருக்கிறதாக அர்த்தம். அப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுகிறது. அப்போ 23,400 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைன்னு பார்க்கணும். ஹைனா 179 புட் ஆப்ஷன். அப்போ 23,221, இந்த பக்கம் 23,600. இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க 148 புட் ஆப்ஷன். 23,252, 23,252, இந்த பக்கம் 23,532. இந்த ஜோனோட மூமெண்ட் என்னவாக இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த ரெண்டு இடங்களும் பார்த்திங்கன்னா கால் புட் செல்லர் வந்துட்டு பயப்படாத, அதாவது அதற்கு உட்பட்டு இருக்கிறவரை பயப்பட மாட்டாங்க. அவங்க பயப்படலைனால சந்தை வந்துட்டு ஒரு இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரியோட கண்ணோட்டத்தில் பாருங்கள். 23,400 புட் ஆப்ஷன் 148 ரூபா க்ளோசிங். ஏன் க்ளோசிங் மட்டும் எடுக்கிறீங்க? அதில் ஏகப்பட்ட விலை இருக்கேன்னா நம்ம எப்போவுமே க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா க்ளோசிங் அபோவ் பாசிட்டிவ் பிலோ நெகட்டிவ் அப்படிங்கிற அடிப்படையில் 23,252க்கு கீழே போகாமல் உங்களுக்கு இந்த, அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட் ரெண்டும் போகாமல் இந்த 23,400 புட் ஆப்ஷன்ஸோட செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பயப்பட மாட்டாங்க. இங்கே 23,532. அப்போ இதை தாண்டாமல் கால் செல்லரும் பயப்பட மாட்டாங்க. அப்போ இந்த இன்பிட்வீன் கேப் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை எந்த இம்பேக்ட்டுமே மார்க்கெட் இருக்காது. இதற்குள்ளே எந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அதுக்குண்டானது வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். அது பெரிய அளவில் நம்ம பார்க்க முடியாது. இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை முதல் வியாபாரத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், தொடக்கமான இம்ப்ளைடு வாலிட்டி 8 தான் இருக்காங்க. இதோக்க 12 இருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது சந்தை 80% மந்த நிலையில் தான் இருக்கும். அதாவது சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்பு அதிகம். வாலட்டைல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நல்ல ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கம்மியாக இருந்துட்டு ரொம்ப சைடுவேக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்பாக இருக்கும். இது 80% ஆப்ஷன் பையர்களுக்கு உகந்தது கிடையாது. இதை வந்து பார்வையாளராக இருக்க விரும்பணும். இல்லைன்னா நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதையே தவிர்க்கணும். 2-3 தான். பார்வையாளர்னு ஒன்று தான், நீங்கள் வந்து வியாபாரம் தவிர்க்கணும் ஒன்று தானா. பார்வையாளர் அப்படின்னா நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வியாபாரம் வேணால் தவிர்த்துட்டிங்கன்னா பார்க்க மாட்டீங்க. அப்போ அதுக்கு தான் உண்டான வித்தியாசத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மார்க்கெட்டில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில். இதை வந்து நம்ம வந்து இப்போ கிராஃப் எல்லாம் பார்க்க கிடையாது, நியூஸ் எல்லாம் பார்க்க கிடையாது.
முழுக்க இந்த இம்ப்ளைடு வாலிட்டி வச்சே பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுக்கு வியாபாரத்திற்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனிக்க வேணும். இதெல்லாம் ஒரு முக்கிய குறிப்பு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா இதில் வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு வந்துட்டு ஆக்ஷன் இருக்காது, ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் ஆக்ஷன் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ப்ரீமியம் கரைவும் நடைபெறணும், கொடுக்கறதும் நடைபெறணும். அதனால் இதனை ஜாக்கிரதையாக நீங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டி வந்து 19ஆம் தேதி முடிவுற கான்ட்ராக்ட் வந்துட்டு 50,000 கால் 50,000 புட்டு கொடுத்துருக்காங்க. 49,900 கால் 900 புட்டு கொடுத்துருக்காங்க. முதல் இதனை விட்டு வெளியேறினா தான் நம்மளுக்கு இம்பேக்டட். ஒன்று 50,000க்கு மேலே இருக்கணும், இல்லையா 49,500க்கு கீழே வர்த்தகம் நடக்கணும். அப்போ தான் ஒரு இம்பேக்டட் பிளேஸே கிடைக்க போகுது. இப்போ 50,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 50,000 புட்டோட க்ளோசிங் 408 ரூபா. அப்போ 49,592. இவங்க வந்து 272. அப்போ 50,272. இப்போ இவங்களோட ஹை ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 500 தான். அதனால் 49,500. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50,500. இதுதான் ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இப்போ இதற்கு ரெண்டுக்குமே 50,272 இது 600ன்னு வச்சுட்டாலும் கூட இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு மொத்தம் 600 புள்ளிகள். 300 புள்ளிகள்னால் 49,900 அப்படிங்கிறது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸாக அமையும். அதனால தான் 49,900 கால் புட்டையும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 49,800 புட் 50,100 கால் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் முற்று கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு நிஃப்டிக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் இதுவும் பத்தாது. இந்த இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி டு 2 மணியெல்லாம் வந்துட்டு ரொம்ப நோக்கடிக்கக்கூடிய டைமாக மாறிடும். அதனால் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டு பிரீமியத்தையுமே நேற்று வந்து கரைச்சிருக்காங்க. அப்படிங்கிறனால இன்றைக்கி சின்ன இம்பேக்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இருக்கலாம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து முடிவுன்னு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கும் போது கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும். இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது, இதுலேயும் மந்த நிலையாக இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் பையர் வந்துட்டு நீங்கள் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியேறுவது கடினமாக இருக்கும். அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.